நம்ம எல்லாருமே உம்ரா செஞ்சிருப்போம், நிறைய போட்டோல பார்த்திருப்போம். ஒரு கோல்டன் கலர்ல ஒரு கேஜ் இருக்கும். அது என்னன்னு தெரியுங்களா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் தடம் பதிஞ்ச ஒரு கேஜ். அது ஏன் அங்க வந்துச்சு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை கட்டினாங்க அல்லாஹ்விற்காக. அப்ப கட்டும் பொழுது காபாவோட உயரத்துக்கு ஏற்று கட்டுற மாதிரி அந்த கல்லு மேல நின்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். அதை தான் இன்னும் பாதுகாக்கப்படும். அது காலங்காலமா மன்னர்கள் சில பேர் அதை அயன் கேஜ்ல பாதுகாத்துட்டு வந்தாங்க, உடன் கேஜ்ல பாதுகாத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு அது கோல்டன் கேஜ்ல பாதுகாக்கப்பட்டது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் தடத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால் தடம் பதிந்த அந்த இடத்துல. உம்ரா செய்யற ஒவ்வொருத்தருமே தவாப் செஞ்சுட்டு 2 ரக்காய் தொழுவாங்க. அது தொழும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கால் தடம் அதற்கு பின்னாலதான் தொழுகுவாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுங்களா? அது வெறும் கால் தடம் மட்டுமல்ல, காலம் கடந்த இஸ்லாமியத்துடைய சின்னம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.